பெண்கள் பேர்க்காதே எனக்கு விசிறிகள் கோடி இருக்கு சக்கரம் வேகம் போல் பட்டம் வரும் ஆட்டம் பார் பேபி காலி எனக்கு டெடி பேர் நான் உனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் எம்டியாக வெறும் சாங்கும் இந்த மாதிரி பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதில் நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எல்லா பீட் மார்க்கும் நீங்கள் இமேஜில் ஆட் பண்ண தேவையில்லை. இதில் ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் இமேஜே ஆட் பண்ண தேவையில்லை. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ணாமல் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு 3 இமேஜ் கொடுத்து அந்த 3 இமேஜுக்கு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இந்த 3ஐயுமே அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இதை வந்து வீடியோட லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குரூப்ஸ் கொடுத்துருப்பேன். அதாவது நிறைய குரூப் இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை கொடுத்துருப்பேன். இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு குரூப் இருக்குது பதில் அதில் ஏதாவது ஒரு லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னு இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த லேயரோட ஸ்டார்டிங் அதாவது 0.0 செகண்டில் வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் மீடியான்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணு நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த இடத்துல 4வது இருக்க அந்த ஃபுல் கம்போசர் ஏரியான்ற கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணி வச்சக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ நம்மளோட இமேஜை டச் பண்ணி இதை கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க லேயரை டச் பண்ணி அதாவது நம்மளோட இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் இதில் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப். ஸோ இப்போ நீங்கள் சும்மா அந்த ஸ்டார்டிங்கில் போயிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி இமேஜ் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்க பதில் அதை மட்டும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இந்த அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆயிடும். இதே மாதிரி அடுத்து மீத இருக்குது என்ன அதில் 2 இதில் மாற்றியாச்சு. மீத இருக்க அந்த லாஸ்ட் இருக்குது. ஸோ அதிலே அதே மாதிரி எடிட் குரூப் கரெக்டாக ஸ்டார்டிங் போயிட்டு அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ இதில் இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் இதில் மட்டும்தான் எப்படி மாற்றுறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரியே அடுத்து இந்த இடத்துல இருக்குது பதிலாக இந்த 3லையும் வேறு இமேஜை மாற்றுங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த இதை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர அந்த நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையுமே மாற்றினதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நாம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. வந்துட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிள் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே மேலே மூவ் பண்ணி இந்த கீழே இருக்க 3 இமேஜ் இருக்குது பதிலாக அதை மட்டும் நீங்கள் எடுத்து விட்ருங்க. ஸோ இந்த 3 இமேஜ் மட்டும் எடுத்து விட்டு மீத இருக்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணினா நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா 12 லேயர் வந்து காப்பி ஆயிரும். ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி இந்த 12 லேயர் அப்படின்ற பதிலாக ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இப்போ தானாமல் அந்த பீட் மார்க் ப்ரீசெட்லேயே எடிட் பண்ண போகிறோம். இது வர சேகஃபைக்கில் மட்டும்தான் எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக சாங்கோட ஸ்டார்டிங் 0.0 செகண்ட்லேயே வச்சுட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இதில் கீழே இருக்க அந்த பேஸ்ட்டு அந்த லேயருக்கு பதிலாக பேஸ்ட் 12 லேயர் ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். கரெக்டாக வந்து அதுவே அந்தந்த பீட் மார்க்குள்ளே வந்து இந்த மாதிரி செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து மீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எம்டி அங்கங்கே வந்து இந்த மாதிரி எம்டி பீட் மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்கில் மட்டும் அதாவது இந்த குரூப்லாம் போக மீத இருக்க பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இமேஜெலாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதவே காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த குரூப்லாம் ஆட் பண்ணது போக நாம் சேஞ்ச் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது போக மீத இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டி பீட் மார்க். ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜ் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த சேஞ்ச் பண்ணியிருக்க இமேஜஸ்க்கு மட்டும் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் அதே சேகஃபைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இதில் நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னேன் பதிலாக இந்த 3 லேயர் இருக்குது பதிலாக இந்த 3 இமேஜ். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம அப்படியே விட சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த மொதல் எஃபெக்ட்டை எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்டா. நான் ஒரு 2 இடத்துல மட்டும் டபுள் பீட் மார்க் வச்சிருப்பேன். அதாவது இந்த 2வது பீட் மார்க்கே பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க் தான் வச்சிருப்பேன். ஸோ இந்த டபுள் பீட் மார்க்கில் இருக்க இந்த இமேஜுக்கு மட்டும் அதாவது கரெக்டாக இந்த இமேஜுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நாம் இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி நான் எங்கே டபுள் பீட் மார்க் வச்சிருக்கேன்னா ஸோ அந்த இடத்துக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் கரெக்டாக இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து மொதல் எஃபெக்ட்டை வெறும் 2 இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து நீ மீத இருக்க இமேஜ்கள் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் அதே சேகஃபைட்டை ஓப்பன்
பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இதில் இனி நமக்கு மீத இருக்கிறது என்ன, இப்போ 3 இமேஜில் நம்ம மொதல் இமேஜை முடிச்சாச்சு. இனி மீத இருக்க இந்த 2. ஸோ இந்த 2ல் இப்போ நம்ம இந்த இமேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இந்த 2வது இருக்குது பார்த்தீங்களா, இந்த தான் நம்ம இந்த லேயரோட காப்பி பண்ணணும். ஸோ அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட்மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வந்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு இமேஜை மட்டும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 சின்ன இமேஜ் இருக்கா. ஸோ இந்த 4 சின்ன இமேஜ் மட்டும் தான் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு நம்ம எப்படி காப்பி பண்ணாமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த சின்ன ஏரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி அடுத்த இமேஜ், ஸோ அடுத்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட், ஸோ இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர். ஸோ இதே மாதிரி அந்த 4 இமேஜுக்கு மட்டும் ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அந்த 4 சின்ன இமேஜாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 சின்ன இமேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம இந்த எஃபெக்ட்டும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே மீத இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்கும் மட்டும் இனி நம்ம அடுத்த எஃபெக்ட் ஒரே ஒரு எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணால் இதில் நமக்கு இனி லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன, மீத இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட், அதாவது இந்த 3வது இருக்க இமேஜோட எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரியா அந்த லேயரோட தான் காப்பி பண்ணணும். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ணுற பீட்மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் அதே மாதிரியே பேஸ்ட் பண்ண போகிறோம். இனி மீத இருக்க எல்லா இமேஜும் ஸோ எந்தெந்த இடம்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே வரிசையாக ஒன்றா மூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்தனா எந்தெந்த இடத்துல இருக்க இமேஜ்லாம் சும்மா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல சும்மா இருக்குது. ஸோ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போது ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணுங்கள். அடுத்து மூவ் பண்ணி எந்தெந்த இடம்லாம் சும்மா இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்க இமேஜ் சும்மா தான் இருக்குது. ஸோ இதுலேயும் கரெக்டாக வந்து அதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி எந்தெந்த இமேஜுக்குலாம் நம்ம இன்னும் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை வெறும் 3 இமேஜில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 இமேஜை மட்டும் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஈஸியாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.